ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 22 டிசம்பர் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெயின்ஸ் எல்லாம் டாப் லோசஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 206 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. 26,000 ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இது வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசம்பர் 20லேருந்து ஜனவரி 5க்குள்ளான இந்த கேப்பில் வந்து நிஃப்டி வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே நல்லா ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆல் டைம் ஹை இது வந்து கூடிய சீக்கிரமே கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ரேலி வந்து ஒரே நாள் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐடி ஸ்டாக்ஸ், மெட்டல் ஸ்டாக்ஸ் இதிலலாம் வந்து நல்ல ரேலி வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 3 நாளாக கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 457 கோடிக்கு வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த செல்லு வந்து ஒரு சின்ன அளவிலான செல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த 3 கண்டினியூஸ் எஃப்ஐஎஸோட பை வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டியை வந்து கொடுத்துருக்குது. அதே மாதிரி க்ரூடு பார்த்திங்கன்னா 60 தாண்டி இப்போ 62 கிட்ட போயிடுச்சு. $1.24 வந்து ஒரு பேரலுக்கு ஒரே நாளில் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் வந்து வெனிசுலா மேலே வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் சீல ஒரு அட்டாக் வேறு நடந்திருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து க்ரூடை வந்து இந்த அளவுக்கு ரேலியாக வச்சுருக்குது. ஏன்னா க்ரூடோட சப்ளையில் இந்த பிரச்சனைகள்னால ஏதாவது வந்து டிஸ்ட்ரப்ஷன் வரலாம் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த ஒரு பயத்தில் பார்த்திங்கன்னா க்ரூட் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அதே சமயத்தில் கோல்டு வந்து $85 வந்து ஒரு அவுன்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. $4,470 இருக்குது ஒரு அவுன்ஸு கோல்டோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள், அதாவது யூஎஸ் வந்து வெனிசுலா மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிறது, அப்புறம் பிளாக் சீல நடந்த அந்த அட்டாக்கு, இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்குது. ஸோ இதனால் சேஃப் ஹேவனான கோல்டு மேலே மக்கள் மறுபடியும் வந்து திரும்பி இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் டாலரும் வந்து வீக்காக இருக்குது. அதே சமயத்தில் யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து கோல்டு வந்து இந்த அளவுக்கு ரேலியாக வச்சுருக்குது. அப்புறம் டாப் கெய்னஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது. 33 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து கண்டினியூஸாக அந்த அளவுக்கு ரேலி ஆகிட்டு இருக்கிறதுக்கு சேம் ரீசன் தான். அதாவது அவங்க ஜப்பானோட எம்இஎஃப்ஜி பேங்க் வந்து இதில் 20% ஸ்டாக்கை வந்து அக்வயர் பண்ண போகிறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட்டை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ரேலியாக வச்சுருக்குது. இருந்தாலும் அந்த ரேலியோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் டாப் கெய்னஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் இருக்குது. 144 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ட்ரெண்ட் வந்து ரீசெண்டாக 52 வீக் லோ கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக டெக்னிக்கலாகவே ரீபவுண்ட் ஆகிருக்குது. அப்புறம் வந்து டாப் லூசஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ இருக்குது. ஒரு 6 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இது வந்து ரீசெண்டாக 52 வீக் ஹையில் இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்துருக்குது. டாப் லூசஸில் செகண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது. ஒரு 4 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கும் சேம் ரீசன் தான். இது ரீசெண்டாக 52 வீக் ஹை அச்சீவ் பண்ணிச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்துருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து இன்னும் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேறு எந்த பேட் நியூஸஸும் வந்து மார்க்கெட்டில் வராத வரைக்கும் வந்து நிஃப்டி ஓரளவு ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பர். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வரும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.